அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா இன்னைக்கான சண்டே டெஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி தேர்லேருந்து கொஷின்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இதில் மொத்தமாக 60 கொஷின் அதுக்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் எம்சிக்யூஸ் வேணுன்றவங்க என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஸோ புக் பண்ணி படிங்க. கண்டிப்பாக யூஜிடிஆர் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இருக்கிற டைம் பீரியடில் நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடியே சிலபஸ் முடிச்சுட்டு ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் டெய்லி கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வர போகிறோம். ஸோ அதுக்கு வந்து எவ்ரி வீக் சண்டே வந்து நீங்கள் சிலபஸ் கவர் பண்ணி என்னோட டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்டு வரேன். வேணுன்றவங்க ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரியஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி வீக் சண்டே கொடுத்துருவேன். அப்புறம் எம்சிக்யூஸ் கொடுத்துருவேன். 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் 3 பெரிய ஸ்பைரல் புக்லெட் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 சாப்டருக்குமே போட்டிருப்பேன். 10 சாப்டருக்கான எம்சிக்யூஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் 10 சாப்டருக்குமே ஃபார்முலா புக்லெட் தனியாக இருக்குது. ஓகே, இந்த ஃபார்முலா புக்லெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்தாக இருக்குங்க. மிரண்டுருவீங்க, அந்தளவுக்கு இருக்கும் இந்த ஃபார்முலா புக்லெட்டு. 10 சாப்டருக்குமே ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த புத்தகம் வந்து 10 சாப்டருக்கான ஐடியாஸ் எல்லாத்தையுமே கீ பாயிண்ட்ஸ், டெஃபினிட் ரிசல்ட், ஸ்டேட்மெண்ட்டு, ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் அவைலபிளாக இருக்குது. 2023 அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் நடந்தது இல்லையா, இதனுடைய யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன். ஸோ இந்த புக்லெட் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க இந்த புக்லெட் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த ஃபுல் செட்டு வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. இல்லை சார் எனக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பேட்ச் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறது வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ மெட்டீரியல் இருந்தால் கூட எண்ணிட்டு இருக்கிற மெட்டீரியல் கண்டிப்பாக உங்களுக்கு கையில் இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு அது ஒர்த்தாக கொடுத்துருப்பேன். ஸோ என்னுடைய மெட்டீரியல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணியிருப்பேன். அந்த புத்தகம் வந்து உங்களுக்கு வேறு லெவலாக இருக்கும். ஸோ அந்த இப்போது ஸ்டார்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 6 புக்லெட் அனுப்புவேன். அந்த 6 புக்லெட்டில் எப்படிலாம் சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கணுன்றதெல்லாம் நான் சொல்லி வச்சுருப்பேன். ஓகே, ஒரு சப்ஜெக்ட்டுக்கே அவ்வளோ கண்டென்ட் பிரித்து கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ அந்த எந்த அளவுக்கு அது வெயிட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், எம்சிக்யூஸ் கேட்டு வாங்குங்க. இல்லை சார் என்னால் இப்போதைக்கு சப்ஜெக்ட் தெரியும், எம்சிக்யூஸ் மட்டும் நான் ப்ராக்டிஸ் பண்ணால் போதுமா? அதான் இந்த 6000 ப்ராப்ளத்தில் மொத்தமாக உட்கார வச்சிருக்கேன். 10 சாப்டருமே இருக்கும். ஸோ அந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்னைக்கான சண்டே டெஸ்ட் சீரியஸ் கொஸ்டின் 1 by 1 பார்ப்போம். த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த டீவியேஷன்ஸ் ஆஃப் த டேட்டா ஃப்ரம் இட்ஸ் மீன், அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா அது வேல்யூ வந்து 0. ஓகே, ஃபார் அப்சர்வேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் ஐ ஃப்ரம் 1 to n எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ஐ பார், இதோட வேல்யூ வந்து 0க்கு ஈக்குவல் ஆகும். ஹென்ஸ் த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் டீவியேஷன் ஃப்ரம் த மீன் ஆல்வேஸ் என்னவா இருக்கும், ஒரு 0 வேல்யூ. ஸோ ரொம்ப முக்கியமான ரிசல்ட், கீ பாயிண்ட். இது நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆனால் இந்த டேட்டாவை நீங்கள் அப்சர்வ் பண்ணிருக்க மாட்டீங்க. ஓகே, அடுத்து த ரேஞ்ச் ஆஃப் த டேட்டா. ஸோ இது ரேஞ்ச் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ, அதான ரேஞ்சு. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ 15, மினிமம் வேல்யூ வந்து 7. ஸோ ரேஞ்ச் வேல்யூ வந்து 8. ஸோ ரேஞ்ச் ஆஃப் த டேட்டா கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் மைனஸ் மினிமம். அடுத்து 2 ஈவெண்ட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்டன்ட் அப்படியா இருந்தால் ஸோ என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்ட்டு ப்ராபர்ட்டி ஆஃப் பின்னு எழுதிக்கலாம். ஸோ இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ல. ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமான ஃபார்முலாங்க, நோட் பண்ணிக்கிங்க. 2 ஈவெண்ட்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட்டாக இருந்தால் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்ட்டு ப்ராபர்ட்டி ஆஃப் பி. அடுத்து a die thrown twice, the probability that sum is greater than 9. ஸோ 2 டைஸ் நீங்கள் த்ரோ பண்ணுறீங்கன்னா ஃபேவரபிள் அவுட்கம் greater than 9, சம் ஆஃப் அந்த டேர்ம்ஸோடைய வேல்யூ வந்து greater than 9 இருக்கிற மாதிரி பாசிபிலிட்டிஸ் பார்க்க போகிறோம். ஸோ 4,6, 5,5, 6,4, 5,6, 6,5 இந்த இதுதான் வரும். அப்புறம் 6,6 டோட்டலாக எவ்வளோ அவுட்கம்ஸ் 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ 6 அவுட்கம்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் 36 இருக்கும். அப்போ ப்ராபர்ட்டி ஆஃப் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 6/36 வேல்யூ என்ன கிடைக்கும், 1/6. அப்போ எந்த ஆப்ஷன், ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. த ஸ்பேர்மேன் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா என்னன்றது கேட்குறாங்க. 1 - 6 into sum d square divided by n into n square minus 1. ஸோ இந்த ஸ்பேர்மேன் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா அது. அடுத்து if the covariance between two variables is 0, then the variables are என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, அன்கார்லேட்டடாக இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டுங்க. if covariance between two variables is 0 இருந்தால் then the variables are uncorrelated. ஸோ கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் y ஈக்குவல் டு 0 இருக்குன்னா அது வந்து அன்கார்லேட் ரேண்டம் வேரியபிள் நம்ம சொல்லுவோம். அடுத்து விச் ஆவரேஜ் இஸ் மோஸ்ட் எஃபெக்டிவ் பை த எக்ஸ்ட்ரீம் அப்சர்வேஷன் சொல்லி கேட்குறாங்க. ஸோ அரித்மெட்டிக் மீன் தான். ஓகே, ஸோ 7th கொஸ்டினுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி கரெக்ட். அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் நம்மளுக்கு தெரியும், சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100, ரொம்ப முக்கியமான ஃபார்ம். ஓகே, அடுத்து பாருங்க த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டல் டிவிஷன் Q3 - Q1 divided by Q3 + Q1. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டல் டிவிஷன் ஃபார்முலா குட்டி குட்டி ரிசல்ட் எல்லாமே டெஸ்ட் எழுதுனவங்களாம் சார் உண்மையாக சொல்கிறேன், இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கொஸ்டின் நாங்கள் பார்க்கவே இல்லை. பேசிக்கில் அச்சு பொழந்து விட்டுருக்கீங்க சார். பேசிக் செம்மையாக இருக்குது. அதே போல் இந்த லெவலுக்கு தான் நாங்கள் படிக்கணும், நாங்கள் படித்ததெல்லாம் சும்மா ஏனோத்தானு படிச்சிட்டோம் சார். டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது தான் நம்ம எந்த அளவுக்கு படிக்கணுன்றதை எங்களே நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க.
ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். இது வரைக்கும் உங்கள்கிட்ட 15 டெஸ்ட் போட்டிருக்கேன், சப்ஜெக்ட்குள்ளே நான் வந்துட்டேன் சார் அப்படின்றாங்க. இந்த 15 டெஸ்ட்டுக்குள்ளே 10 சாப்டர் படிக்கிறதுக்குள்ளே வந்துட்டேன் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னும் வாங்க, இன்னும் நிறையா நான் கொடுக்க போகிறேன். ஸோ இது வரைக்குமே ஃபுல் செட்டு மெட்டீரியல் வாங்காதவங்க வாங்கி படிங்க. நீங்கள் MCQs ரிசீவ் பண்ணியிருப்பீங்க, அதுக்கே உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியலாம் வாங்கி படிச்சிங்கன்னா மிரண்டுருவீங்க, அந்தளவுக்கு இருக்கும். ஆனால் அந்த 3 புக்லெட்டு செம்மையாக இருக்கும். 6000 ப்ராப்ளம் MCQs 3 புக்லெட் இருக்குது பாருங்கள், செம்ம ஒர்த்தான புத்தகம். அந்த புத்தகம் உங்கள் கையில் இருக்கணும். இமீடியட்டாக வாங்கி வச்சுக்கிட்டு டெய்லி கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சொல்கிற சிலபஸை டாபிக் வைஸ் படிச்சுட்டே வாங்க MCQs வச்சு. அப்புறம் டெஸ்ட்டுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுங்க. ஓகே சார், ஸ்டடி மெட்டீரியல் நான் வாங்கி படிக்கிறேன். கிளாஸ் சார் நான் யூடியூப்பில் கொடுத்துட்டே வரேங்க, நிறைய கிளாஸ் யாருமே கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ கிளாஸஸ் வந்து MCQs டீச் பண்ணி ப்ராப்ளம் போட்டேன். ஸோ பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட் லிங்க் அனுப்பிடுறேன், நீங்கள் அந்த கிளாஸஸ் பார்த்துக்கலாம். ஸோ ரேண்டமாக இருக்கும் கிளாஸஸ் எல்லாமே. 10 நோட்டு போட்டுக்கங்க. 10 நோட்டு ஸ்ப்ளிட் பண்ணிட்டு சாப்டர் 1 சாப்டர் 2 போட்டுட்டு ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறீங்கன்னா ப்ராப்ளம் நோட் எடுத்து எழுதுங்க, ஸ்டார்ட் நோட் எடுத்து எழுதுங்க. அப்படியே படிச்சுக்கிட்டே இருங்க, அவ்வளோதான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ ஸ்கியூனஸ் இஸ் 0 then the distribution is symmetrical. ஸ்கியூனஸ் 0 இருந்தால் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் symmetric about the mean சொல்லுவோம். அடுத்து when two regression lines are coincident, ஓகே, then the correlation coefficient என்னவா இருக்கும்? R equal to plus or minus 1. ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ், அவ்வளோதான். அடுத்து much of the modern theory of the statics associated with என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபிஷர்ஸ், ஓகே. ஸோ வந்து ஃபிஷர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தான் என்ன பண்ணுவோம், ஸ்டாட்டிக்கல் அசோசியேட்டில் மாடர்ன் தியரியாக வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்து பாருங்கள், இஃப் ஈவன்ஸ் A and B ஆர் இண்டிபெண்டண்டாக இருந்தால் ப்ராபர்ட்டி ஆஃப் A and B ஈக்குவல் டு ப்ராபர்ட்டி ஆஃப் A ப்ளஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் B மைனஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B தான் ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க, ப்ராபர்ட்டி ஆஃப் A இன்ட்டு ப்ராபர்ட்டி ஆஃப் B. ஓகே, ஸோ இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா, அதுக்குள்ளே இந்த இன்டர்செக்ஷன் ஃபார்முலாவை ஸ்ப்ளிட் பண்ணிடுறீங்க. லிமிட் ஆஃப் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் லைஸ் பிட்வீன் -1 to 1. பாருங்க, இதெல்லாம் எவ்வளோ பேசிக்கான ஃபார்முலா, ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா? இஃப் வேரியபிள்ஸ் ஆர் அன்கார்லேட் தென் த ரெகுலேஷன் லைன்ஸ் ஆர் என்னவா இருக்கும், பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ அன்கார்லேட்டராக இருக்குது அப்படின்னா ரெகுலேஷன் லைன்ஸ் வந்து பர்பெண்டிகுலர்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பாருங்க, த மீன் டிவியேஷன் இஸ் மினிமம் வென் டேக்கன் அபவுட் மீடியன். ஸோ மீன் டிவியேஷன் இஸ் மினிமம் வென் டேக்கன் அபவுட் மீடியனாக இருக்கும். மீடியன் இருக்கிறச்சா உங்களுக்கு மீன் டிவியேஷன் வந்து மினிமமாக இருக்கும். அடுத்து இஃப் சிக்மா அண்ட் மியூ ஆர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் மீன் ரெஸ்பெக்டிவ்லி த கோஎஃபிஷியன்ட் வேரியன்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, சிக்மா பை மியூ இன்ட்டு 100, அதாவது சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. ஸோ அந்த மீன் வந்து மீன் கொடுத்துட்டு ஃபார்முலா ஜஸ்ட் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா அப்படி நீங்கள் கேட்கலாம். அடுத்து என்ன moderately skewed distribution which of the following relation is true னு சொல்லி கேட்குறாங்க. மீன் மைனஸ் மோட் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் மீன் மைனஸ் மீடியன், ரொம்ப முக்கியமான ஃபார்முலாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் மீன் மைனஸ் மீடியன் ஈக்குவல் டு மீன் மைனஸ் மோட் டிவைடட் பை 3ன்னு எழுதுவீங்க, கரெக்டுங்களா? ஸோ இது எப்படி வேணால் நீங்கள் அந்த ஃபார்முலாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஸோ அதுவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் வந்து எக்ஸ்ஐ இன்ட்டு ப்ராபர்ட்டி ஆஃப் ரேண்டம் வேரியபிள், அது நீங்கள் போட்டுக்கணும். அடுத்து A and B ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டாக இருந்தால் அப்படின்னா என்ன நடக்கும், ப்ராபர்ட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B வந்து 0 ஆகும். இன்டர்செக்ஷன் வந்து நல் செட் ஆகிடும். ஸோ நல் செட்டோட ப்ராபர்ட்டி வேல்யூ வந்து 0 ஆகிடும். அடுத்து சாம்பிள் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் பாருங்க, 1 - r² பை √10. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, ரிப்பீட்டடாக நிறைய கேட்டிருக்காங்க, இது நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, த வேரியன்ஸ் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் இஸ் 1/4. இந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷன் நான் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/4 கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா, அப்போ 1/4னா 1/2ன்னு கிடைச்சிடும். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. அடுத்து அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயர் நேச்சர் நம்பர் நமக்கு தெரியும், என்னது n × n + 1/2. ஓகே, ஃபர்ஸ்ட் இயர் நேச்சர் நம்பர், அதாவது சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் நேச்சர் நம்பர் வந்து n × n + 1/2. அரித்மெட்டிக் மீனா n கவுண்டால் நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க, அப்போ n + 1/2ன்னு கிடைக்கும். ஓகே, n கேன்சல் அவுட் ஆகும் இல்லையா, 1 + 2 + up to n போடுறீங்க, டிவைட் பை n அடிக்கிறீங்க. இது வந்து நமக்கு தெரியும், n × n + 1/2ன்னு தெரியும். அதுக்கு பை n போட்டீங்கன்னா n + 1/2ன்னு வந்து நிற்கும். இதுதான் அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயர் நேச்சர் நம்பர். ஓகே, அடுத்து ஜாமெட்ரிக் மீன் 1, 3, 9 கொடுத்துட்டா ஜாமெட்ரிக் மீன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த டேர்ம்ஸ் 1, 3, 9 எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகே, இது வந்து 3 கியூப்னு வந்து நிற்குமா, அப்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது பாருங்க, 27 கியூபிக் ரூட்டு, அதாவது கியூபிக் ரூட் எடுக்கிறீங்க. ஓகே, அப்போது கியூபிக் ரூட் ஆஃப் 27 வேல்யூ என்ன கிடைக்குது, 3ன்னு வரப்போகுது. அதாவது n நம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a1 × a2 × அம்சம் a8. 3 நம்பர்ஸ் இருந்தால் கியூபிக் ரூட் ஆஃப் a1 × a2 × a3. ஒரே ஒரு கண்டிஷன் வந்து இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும். ஓகே, வேல்யூஸ் இன்புட் வேல்யூஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். அடுத்து சம் ஆஃப் அப்சல்யூட் டிவியேஷன் அபவுட் த மீடியன் என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து மினிமமாக இருக்கும், இப்போ தான் பார்த்துருக்கணும். இதுவுமே இப்படி கேட்கலாம் கொஸ்டினில். அடுத்து த குவார்டல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூனஸ் லைஸ் பிட்வீன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ -1 to 1 தான் இதுக்குமே சரி. குவார்டல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூனஸ் வேல்யூ வந்து லைஸ் பிட்வீன் -1 to 1. அடுத்த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்டன்ட் அப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம், கோவேரியன்ஸ் வந்து உங்களுக்கு 0 ஆகுதுன்னு அர்த்தம். அன்கார்லேட்டட் ரேண்டம் வேரியபிள் இருந்தால், அதாவது கோவேரியன்ஸ் 0 வந்து அன்கார்லேட்டட், இண்டிபெண்டண்டாக இருந்தால் கோவேரியன்ஸ் 0. ஸோ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது, ரொம்ப போட்டு குழப்பிக்கோனா. ஸோ இதில் நிறைய கொஸ்டின் வந்து நீங்கள் தப்பு பண்ண சான்சஸ் இருக்குது, அதெல்லாமே நீங்கள் கரெக்டாக அப்சர்வ் பண்ணி படிங்க. ஓகே,
ஸோ இது எல்லாமே என்னோட ஸ்டடி மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ வேணுன்றவங்க ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க. டெஸ்ட் பேட்ச் அட்டெண்ட் பண்ணுங்க. ரிமைனிங் ப்ராப்ளம் செட்டை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு நிறைய ஸ்டடி மெட்டீரியல் ஒரு கலெக்ஷனாக கொடுத்துருவேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் வந்து தனியாக இருக்கும். 10 சாப்டருக்கான ஸ்டடி மெட்டீரியல் ஒர்த்தாக இருக்கும். ஸோ வேறு மாதிரி இந்த மெட்டீரியல் இது வந்து இது மட்டுமே ஒரு 25 கேஜ் கிட்ட வரும். ஸோ ரிமைனிங் இதெல்லாம் போட்டு அடிச்சோம்னா ஒரு 9 கேஜஸ் கிட்ட இருந்துரும் இந்த செட்டெல்லாம். சாப்டர் வைஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின், அப்புறம் 6000 ப்ராப்ளம், எம்சிக்யூஸ், ஃபார்முலா புக்லெட், ப்ரீவியஸ் சொல்யூஷன் புக்லெட். நீங்கள் பே பண்ணுறது அந்த மெட்டீரியல் வாங்க தான். ஓகே, ஸோ நீங்கள் ரிசீவ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 கேஜி பார்சல் ஃபுல் யூஜிடிஆர்பி ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா. சரி, நீங்கள் படிச்சுப்பீங்களா? கண்டிப்பாக படிக்கலாம். இன்னொரு 6 மாதம் நமக்கு டைம் இருக்குது. 6 மந்த் பீரியடில் நீங்கள் எவ்வளோ படிக்கலான்றதை பாருங்கள். ஓகே, ஸோ விடாமல் ப்ரிப்பரேஷனில் இருங்க. டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். அடுத்த டெஸ்ட்டுக்கான சிலபஸ் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ அதே போல் சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும், ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய கான்செப்ட் நியூவாக உங்களுக்கு புதுசாக கொடுத்துட்டே வருவேன். ஸோ இமீடியட்டாக ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி வச்சுக்கிட்டு கிளாஸ் கவனிங்க, டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.